நாட்டில் அவசர நிதி தேவைக்காக வங்கிகளை அணுகும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தனிநபர் கடன், வாகன கடன் போன்றவற்றை விட தங்க நகைகளை அடமானம் வைத்து கடன் பெறுவதில் அதிக வரவேற்பு இருப்பதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னர் அவமானமாக கருதப்பட்ட அடகு நடைமுறை இப்போது சிக்கனமான நிதி திட்டமிடலாக மாறியுள்ளது. கடந்த ஜனவரி மாத நிலவரப்படி தங்க நகை கடன்கள் ஆண்டு அடிப்படையில் 128 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அது 91 விழுக்காடாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. எளிய நடைமுறை, குறைந்த வட்டி, குறைந்த ஆவண தேவைகள் ஆகியவை இந்த வேகமான வளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. தங்க நகை கடன்களுக்கு அடுத்தபடியாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கான கடன்கள் 62 விழுக்காடு உயர்ந்துள்ளன. சூரிய மற்றும் காற்றாலை மின் திட்டங்களுக்கு வங்கிகள் முன்னுரிமை அளிப்பது இதற்கு காரணமாகும். அதேவேளை ஏற்றுமதி கடன்கள் 17.2 விழுக்காடு குறைந்துள்ளன. உலக சந்தை மந்தநிலை மற்றும் அமெரிக்க வர்த்தக கொள்கை மாற்றங்கள் இதற்கு காரணமாக பார்க்கப்படுகின்றன. சில்லறை கடன்கள் மொத்தத்தில் 15 விழுக்காடு உயர்ந்துள்ளன. கல்வி கடன் வளர்ச்சி மட்டும் 16 விழுக்காட்டிலிருந்து 14 விழுக்காடாக தளர்ந்துள்ளது. ரத்தினங்கள் மற்றும் ஆவண தயாரிப்பு துறை 36 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. பிப்ரவரி மாத தரவுகளின்படி கடன் வழங்கல் 13.6 விழுக்காடு உயர்ந்த நிலையில் வைப்பு தொகை 11.2 விழுக்காடு மட்டுமே உயர்ந்துள்ளது. கடன் வைப்பு விகிதம் 82.47 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. மேலும் மொத்த சில்லறை கடன்களில் தங்க நகை கடன்களின் பங்கு 3 விழுக்காட்டிலிருந்து 6 விழுக்காடாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.